Hello friends, welcome to MySQL Tamil tutorial part 29 ஆச்சுனும். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் நேம் பார்த்தோன்னா யூனியன் அப்படின்றது. அதாவது இந்த கான்செப்ட் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியானதும் அதே டைமில் ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர் நேம் போட்டு நம்ம சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கியூரிஸ் எழுத வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த யூனியன் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் வந்து செலக்ட் கொடுத்துட்டு நேம் இல்லை இந்த இதில் நேம் காஸ்ட் இருக்காது. ஸோ நான் இதை காப்பி பண்ணிடுறேன். இப்போ இருக்கிறது பார்த்தோன்னா நம்ம கஸ்டமரில் இருக்கோம். ஸோ நான் ப்ராடக்ட் போயிடுறேன். இப்போ இந்த இடத்துல செலக்ட் நேம் காஸ்ட் அப்புறம் எதிலிருந்து அப்படின்னு எழுதிடுறேன். ஃப்ரம் நம்மளோட ப்ராடக்டில் ப்ராடக்ட் வேர் எப்படி வேணும் அப்படின்னா வேர் கிரேட்டர் தென் காஸ்டோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 500 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது இதேமாரி இன்னொன்று வேணும் அப்படின்னா நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல காஸ்ட்டுக்கு பதிலாக காஸ்ட் வந்து லெஸ் தென் 500 கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா சாரி இதை எடுத்துடலாம். ப்ராடக்ட் நேம் காஸ்ட் ஃப்ரம் ப்ராடக்ட் சின்டாக்ஸ் எரர் பார்த்தீங்கன்னா அதோட நேமு காஸ்ட் வந்துருச்சு. இப்போ நான் 2 டைம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்தோன்னா எரர் வந்துச்சு, நீங்களே பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி 2 டைம் நம்ம இப்போ யூஸ் பண்ணும்போது எரர் வரக்கூடாது அப்படின்ற ஒரே டைமில் 2 இதுவும் சர்ச் பண்ணணும், அதே டைமில் எரரும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம யூனியன் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் செலர் ஐடி யூஸ் பண்ணிக்கிறேங்க. செல்லர் அண்டர்ஸ்கோர் ஐடியோட இது வந்து பார்த்தோன்னா 2 3 கொடுக்குறேன். இப்போ கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நான் வந்து செல்லரோட ஐடியை பொறுத்து அது வந்து மாறி இருக்கு. ஏன் செல்லர் ஐடியை வரல அப்படின்னா நான் வந்து அது கொடுக்கவே இல்லை. செல்லர் அண்டர்ஸ்கோர் ஐடி அதே மாதிரி இங்கேயும் ஒன்று காப்பி பண்ணிடுறேன். கம்மா போட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செலர் ஐடி வந்து 3க்கு மேலே, அது 3 சின்னதாக இருக்கிறது அந்த மாதிரி நான் வந்து மாறி மாறி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே டைமில் 2 ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த யூனியன் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ஈஸியானதும் அதே டைமில் ஒரே டைமில் பார்த்தோன்னா 2 குவீரிஸை ஒரே மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு வந்து அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். இப்போ 1500 கொடுக்குறேன். இங்கே வந்து காஸ்ட் வந்து செல்லர் ஐடி அண்டர்ஸ்கோர் ஐடி லெஸ்ட்டு அதை விட 3 பெருசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தோன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே 1500க்கு மேலே இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதே டைமில் செலர் ஐடி பார்த்தோன்னா 3ன்றது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகலை. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரே டைமில் 2 குவரிஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு இந்த யூனியன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸ்லேருந்து இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.